வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இன்றைக்கி பிரெட்லைனோட செக்மெண்ட் ஸ்மாக்டவுனில் நிறைய நடந்தது. எல்லாத்தையுமே ஒட்டு மொத்தமாக நம்ம பார்க்கலாம். பேக் ஸ்டேஜில் ஜிம்மி அண்ட் ஜே ஊசோஸ் நடந்து போகும்போது அந்த இடத்துக்கு கோடி ரோட்ஸ் வராரு. ஜே ஊசோ கோடி ரோட்ஸோடைய ஃப்ரெண்டு தான். அதனால் கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா கை கொடுத்து தன்னை அறிமுகப்படுத்திக்கிறாரு. என்ன நண்பா, இப்போல்லாம் என்ன இந்த இடத்துல பார்க்குறதே இல்லைல்ல? கவலைப்படாத கோடி, நான் இன்றைக்கி கிங் ஆஃப் த ரிங்கில் வெற்றி பெறதுக்காக தான் வந்திருக்கிறேன். இதில் வெற்றி பெற்றதுக்கப்புறமா நான் உன்னை சேலஞ்ச் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோடி ரோட்ஸை பார்த்து ஜே ஊசோ சொல்கிறாரு. எல்லாம் ஓகே தான் நண்பா, நீ கிங் ஆஃப் த ரிங் வின் பண்ணிட்டு அதுக்கப்புறமா என்னை எதிர்த்து நீ மோதுறனா நான் அதுக்கெல்லாம் ஏற்றுக்கிறேன். ஆனால் ஒருவேளை நீ ரோமன் ரெயின்ஸோட பேச்சை கேட்டு தான் என்னை எதிர்த்து மோத வார அப்படின்னா அதை மட்டும் என்னால் ஏற்றுக்க முடியாது. அதை மட்டும் நீ தவிர்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ஜே ஊசோ தான் இப்போ ரோமன் ரெயின்ஸோட சின்ன பிள்ளையாக இருக்காரு, அவர் சொல்கிறது தானே கேட்பாரு. அதே மாதிரி பேக் ஸ்டேஜில் அக்கர் ரூமில் இன்றைக்கி கிங் ஆஃப் த ரிங்கை வெற்றி பெற்று கோடி ரோட்ஸுக்கு அகேன்ஸ்டாக சமஸ்லாம மோதணும், பிளட் லைனில் ரோமன் ரெயின்ஸ் கிட்ட டைட்டில் ஒப்படைக்கணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஜேக்கப் வராரு. ஜேக்கப், இன்றைக்கி நீ ஸ்மாக்டவுனுக்கு வருவேன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எதுக்காக நீ இந்த ஸ்மாக்டவுனுக்கு வந்திருக்கிற? நான் இன்றைக்கி உங்களுடைய மேட்சை பார்க்கறதுக்காக வந்திருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ரோமன் ரெயின்ஸ் உங்களுக்கு துணையாக இன்றைக்கி ஸ்மாக்டவுனை லீட் பண்ணதுக்காக அனுப்பிவிட்ருக்காரு. வாவ் ஜேக்கப், நீ எங்களுக்காக வந்திருக்கிறியா? நான் உங்களுக்காக வரல, நான் இன்னொரு பழைய ஃபேமிலியை பார்க்கறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. பழைய ஃபேமிலியா? நீ இதை பற்றி ரோமன் ரெயின்ஸ்கிட்ட பேசுனியா? அஃப்கோர்ஸ் நான் ரோமன்கிட்ட பேசிட்டேன். அதுவும் என் பழைய ஃபேமிலியில் இருக்கிற ஒருத்தனை மீண்டும் பிளட் லைனுக்கு கூட்டிகிட்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீ யாரை பற்றி பேசுகிற அப்படின்னு கேட்கும்போது அவர் ஓப்பனாகவே சொல்கிறேன், சோலோவை பற்றி தான் பேச போகிறேன். ஓ, நீ சோலோ சிகாவுக்கிட்ட தனியாக பேச போறியா? இது ரோமனுக்கு தெரிஞ்ச பிரச்சனையாக தான் கேட்கும்போது நான் ரோமன்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டேன், அதனால ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஜேக்கப் ரோமன்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டேன்னு சொல்கிறாரு. ஆனால் ஜிம்மி அண்ட் ஜே ஊசோஸுக்கு அதை பற்றி நம்பிக்கை இல்லை. ஒரு வேளை இவன் எந்த விதமான பர்மிஷனும் இல்லாமல் தான் சோலோ கிட்ட பேச போகிறானோ அப்படின்னு நினைக்கிறாங்க. சரி, சோலோ சிகாவிட்ட வந்த உடனே சோலோ சிகாவை கேட்குறாரு, இதுக்காக தான் நீ பிராண்டை விட்டு போனியா? இல்லை, நான் ஃபேமிலியை தேடி போனேன். ஜேக்கப், உன்னுடைய ஃபேமிலி நான், இந்த எம்எஃப்டி, இந்த எம்எஃப்டியவே நீ புறக்கணிச்சிட்டு போனேன். இப்போ பிளட் லைனில் நீ சேர்ந்துட்டேன்னு சொல்கிறேன். இது உண்மையிலேயே உன்னுடைய குடும்பமா? ஆமாம், இது என்னுடைய குடும்பம் தான் சோலோ. நான் இந்த இடத்துக்கு சும்மா வரல, உன்னை என் கூட கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருக்கிறேன். நீ என்னை கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருக்கிறியா? உனக்கு ஒன்று தெரியுமா? இந்த இடத்துல நான் ஃபேமிலியோடு இருக்கிறேன், என்னோடய எம்எஃப்டியோடு இருக்கிறேன். இந்த இடத்துல நான் தான் ராஜா, இது என்னுடைய பிராண்ட். நான் செய்கிறதெல்லாம் இன்னொருத்தங்க கிட்ட கேட்டுக்கிட்டு செய்யணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. சோலோ, நான் முதலையே சொன்னேன் என் கூட ஜாயின் பண்ணிக்கோ, என் கூடயே இருந்துக்கோன்னு. அதை நீ மட்டும் அக்செப்ட் பண்ணியிருந்தேன்னா இப்போ உன்னுடைய லெவலே வேறு லெவலில் இருந்திருக்கும். ஆனால் தேவையில்லாமல் நீ இப்போ இடம் விட்டு இடம் மாதிரி எல்லாத்தையுமே இறந்து நிற்கிற. இப்போ நீ ரோமன் ரெயின்ஸ்க்கு பின்னாடி இருக்கிற. உன்னை மறந்துட்டியா? நீ உன்னுடைய கோபம், உன்னுடைய சுயமரியாதை, இது எல்லாத்தையுமே இப்போ விட்டு கொடுத்துட்ட. சரி, இப்போ எதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னு கேட்கும்போது நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருக்கிறேன். எனது நீ என்னை கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருக்கிறியா? எப்படி? நீ பின்னாடி ரோமன் ரெயின்ஸ்க்கு பின்னாடி இருக்கிறிய, அதுக்கும் பின்னாடி ரோமன் ரெயின்ஸ்க்கு பின்னாடி இருந்து ஐ லவ் யூ ரோமன் அப்படின்னு சொல்லணும்னு நினைக்கிறியா? நான் உன் கூட வர போகிறதும் கிடையாது, இந்த பிளட் லைனில் இதுக்கப்புறமா சேர போகிறதும் கிடையாது. எப்பட்றா இந்த பிளட் லைனில் சேரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வருவேன்னு நினச்சேன். எதுக்காக நான் என்னை கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருக்கிற அப்படின்னு கேட்குறாரு. பட் நான் ஜேக்கப் சொல்கிறாரு, இல்லை, நீ கண்டிப்பாக என் கூட சேரணும், என்னுடைய ஃபேமிலியில் என் கூட இருக்கணும் அப்படின்னு. ஓ, நான் உன் ஃபேமிலியில் இருக்கணுமா? உன் கூட சேரணுமா? நீ உன் மனசாட்சிப்படி நல்லாவே பேசுகிற. ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோ, ரோமன் ரெயின்ஸோட மனசாட்சிங்கிறது வேறு. எனக்கு நல்லாவே தெரியுது, நீயாட்டும் தான் இந்த இடத்துல என்கிட்ட கேட்குற. ரோமன் ரெயின்ஸ் சொல்லி நீ கேட்கல அப்படின்னு. இல்லை, ரோமன் சொல்லி தான் கேட்குறேன் அப்படின்னு கேட்கும்போது சோலோ ஒரே ஒரு கடைசி வார்த்தை சொல்லிட்டாரு. அப்போ ரோமன் சொல்லி தானே நீ இந்த இடத்துல என்கிட்ட என்னை பிளட் லைனில் சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்கிறேன். அப்போ ஒன்று பண்ணு, ரோமனையே இந்த ஸ்மாக்டவுனுக்கு வர வச்சு ஏன் முன்னாடி ரோமன் சொல்லட்டு பழையபடி பிளட் லைனில் சேர்ந்துக்கோ அப்படின்னு என்ன பார்த்து சொல்லட்டு அப்போ அந்த நான் அந்த ஆஃபரை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஜேக்கபோ, நான் கண்டிப்பாக ரோமன்ட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் போன சில வினாடிகள்லேயே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு ராய்ஸ்கி வராரு. ராய்ஸ்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறாரு. இந்த இடத்துல ரோமன் பலமான ஆட்களெல்லாம் தான் கூட சேர்த்துக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறான்.
என்கிட்ட பேசினான் ஜேக்கப்பை ஒட்டி. கண்டிப்பாக ஜேக்கப் உன்கிட்ட பிளட் லைனில் சேரப்படி சொல்லுவான். ஒன்று புரிஞ்சுக்கோ ராய்ஸ்கி, இந்த இடத்துல உனக்கு ரொம்பவே நண்பகத்தகுந்தமான ஒரு டீம் இருக்குது, ரொம்பவே நம்பிக்கையான ஒரு நண்பர் இருக்கான்னா அது எம்எஃப்டி மட்டும்தான். அதை விட்டுட்டு ஜேக்கப் ஏதாவது சொன்னான்னு சொல்லிட்டு அவங்க கூட மட்டும் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்னிங்கையும் தட்டி விட்றாரு.